வெள்ளை முடி பிரச்சனைக்கும் முடி கொட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வோட இன்றைக்கி ஒரு ஹேர் டே ஆயில் செய்து காமிக்க போகிறேங்க. இந்த நேச்சுரலான ஹேர் டே ஆயிலை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனை, அதே மாதிரி சொட்டத்தலை தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி நெத்தி முன்னாடி சொட்டத்தலை இருக்கும், அதேமாதிரி முடி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாக கொட்டும் பாருங்கள், கொத்தாக கொட்டுற பிரச்சனை, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வாக இப்போ நம்ம ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து நான் வந்து மருதாணி பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மருதாணி பவுடர் வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், கலரை மெயின்டைன் பண்ணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் பொடி. கருஞ்சீரகத்தை வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். மருதாணி வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கருஞ்சீரகத்தையும் மருதாணியையும் நம்ம இந்த ஹேர் டே ஆயிலில் சேர்க்கறதுனால முடி கொட்டுற பிரச்சனையும் தீரும். அதே மாதிரி பஞ்சாக முடி கொட்டுது பாருங்கள், அந்த பிரச்சனையுமே தீர்ந்துருங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டே ஆயில், அதாவது நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்குங்க. இந்த பொடி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு ஆற்றி கொடுக்கும். அதே மாதிரி முடியை வந்து நல்லா லாங்காக, அடர்த்தியாக, நீளமாக வளர்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கருவேப்பிலை பொடி வந்து 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொடி, கருஞ்சீரக பொடி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மருதாணி, இவ்வளோதாங்க. இந்த 3 பொடியை ஃபஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த 3மே நம்மளுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கும் முடி கொட்டுற பிரச்சனைக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். அதுதான் பார்த்திங்கன்னா மருதாணி காய் இருக்குது பார்த்திங்களா, மருதாணி செடியில் இருக்கிற காய், அதில் வந்து பார்த்திங்கன்னா விதைகள் இருக்கும், அந்த குட்டியாக விதைகள் இருக்கும். அதை தான் வந்து நம்ம இப்போ வந்து இந்த ஹேர் டே ஆயிலில் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம அதை கரெக்டாக எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு நீங்கள் நசுக்குனிங்கன்னா பார்த்திங்கன்னா அதில் குட்டியாக விதைகள் இருக்கும். அதுதான் ரொம்பவே முக்கியம் நம்மளுடைய ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இதில் இருக்கிற குட்டியாக இருக்கிற விதையை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ விதையை எடுத்துட்டு நம்ம இந்த விதையை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா விதையும் அந்த காய் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் சேர்ந்து தான். விதை வந்து தனியாக நம்ம நசுக்கி விட்டு அதை தனியாக எடுத்துட்டு ரெண்டையுமே சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு வரும்பொழுது ரிசல்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இரும்பு கடாயில் கண்டிப்பாக இந்த ஹேர் டே ஆயிலை செய்யுங்க. அதில் இருக்கிற அந்த அயன் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் டே ஆயிலை சேரும்போது இன்னுமே நல்ல ஒரு கருப்பான முடி நம்மளுக்கு கிடைக்குங்க. கருப்பான முடிகள்லாம் ரொம்ப நாளைக்கு அப்படியே கருப்பாகவே இருக்கும், சீக்கிரமே நரைமுடி வராது. இப்போ இதில் வந்து 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 50 தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா பொடிகளும் மருதாணி இலையோட விதை, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். ஃப்ளேமை ஹையில் வச்சிட்டிங்க அப்படின்னா உடனே கருன்னு எண்ணெய் மாறிடுச்சு அப்படின்னா அதில் எந்த விதமான சத்தும் இருக்காதுங்க. நம்ம சிம்மிலேயே வச்சுட்டு ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து 100% கிடைக்கும். முடிகள் எல்லாம் அப்படியே கருன்னு வளர ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு பழைய முடிகள், வெள்ளை முடிகள் கூட கொஞ்சமாக கருப்பாயிடும். ஆனால் ஒன்று நீங்கள் ரெகுலராக செய்யணுங்க. எந்த ஒரு நம்ம ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணாலுமே அதை நம்ம ரெகுலராக செய்யும்பொழுது தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஏனோ தானானும் செஞ்சு வச்சுட்டு ஹேர் டே அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. வாரத்தில் 2 வாட்டி கண்டிப்பாக இந்த ஹேர் டே ஆயிலை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு 3 மாதத்துலேயே ரிசல்ட் தெரியும். முடிகள் இல்லாத இடத்துல கூட குட்டியாக முடிகள் வளர ஆரம்பிக்குங்க. அந்தளவுக்கு இந்த ஹேர் டே ஆயிலில் நம்மளுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட் கிடைக்கும், பக்காவாக ரிசல்ட் இருக்கும். இப்போ பாருங்கள், சிம்லேயே வச்சு அப்படியே வந்து கொஞ்சமாக காய்ச்சாச்சு, பக்குவமாக காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போது இதில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இரும்பு கடாயிலேயே ஒரு நாள் ஃபுல்லாக இந்த ஆயிலை வந்து விட்டுடுங்க. இந்த ஹேர் டே ஆயில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அந்த இரும்பு கடாயிலே இருக்கும்போது அந்த இரும்போட ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேருக்கு வருங்க. அது வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருன்னு மாற்றி கொடுக்கும். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து வச்சுட்டு நம்ம இப்போது ஒரு நாளுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கரு நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போது இதை நம்ம வடிகட்டிட்டு அந்த திப்பிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏகப்பட்ட எண்ணெய் இருக்குங்க. அதை வேஸ்ட் பண்ணிடாமல் நீங்கள் ஆயிலை நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த கசடை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். மைல்டு ஷாம்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு கெமிக்கல் ஷாம்பை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் முடி வளரும், ஒரு பக்கம் முடி
கொட்டும், முடி டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த திப்பியை வச்சு நல்லா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு சூப்பரான நேச்சுரலான கருன்னு ஒரு ஹேர் டை ஆயில் கிடச்சிருக்கு பாருங்கள். இவ்வளோ கருமையாக இருக்கிற ஹேர் டை ஆயிலை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணால் என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். எவ்வளோ திக்காகவும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? நல்ல ஒரு திக்காக ஒரு ஹேர் டை ஆயில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் சேர்த்த முக்கியமான பொருள் பார்த்திங்க அப்படின்னா மருதாணி இலையோட விதைங்க. அந்த காயில் இருக்கிற குட்டி குட்டி விதைகள் வந்து நம்மளுக்கு குட்டி குட்டி முடிகளை வளர வைக்குங்க. அந்த குட்டி குட்டி விதை தான் குட்டி குட்டி முடிகளை சீக்கிரமே வளர வச்சு நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். முடி கருன்னு மாற ஆரம்பிக்கும். 3 மாதத்தில் உங்களுடைய ரிசல்ட்டை நீங்களே பார்க்கலாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை ஆயில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நல்லா வந்து ஹேரில் வந்து மசாஜ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ரோக்கெல்லாம் தெரிஞ்சாலுமே நல்லா ஸ்ட்ரோக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நல்லா வந்து 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்த அளவுக்கு தலையில் ஊறட்டுங்க. எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத்தும் முடி நல்லா கருன்னு மாறுறதுக்கும் ரொம்பவே இந்த ஹேர் டை ஆயில் ஹெல்ப் பண்ணும். நல்லா வந்து எடுத்துட்டு மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே வந்து 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். மைல்டு ஷாம்பாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டும் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக வாரத்தில் 2 வாட்டி கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% பக்காவாக கிடைக்கும். முடி வந்து நல்லா அடர்த்தியாக நீளமாக கடகடகடன் காடு மாதிரி வளருங்க. ஹேர் டை ஆயிலை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுறது நம்மளுடைய முடியை வந்து நல்லா பாதுகாப்பாகவும் டேமேஜ் இல்லாகவும் இருக்கும். மைல்டு ஷாம்பை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு முடியோட டேமேஜ் எதுவுமே இல்லாமல் சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை ஆயில் கிடைக்குங்க. ஓகே, இப்போ நம்ம சூப்பராக நேச்சுரலான ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த ஹேர் டை ஆயிலை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கிடைக்கும். ஸோ இது பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாமே முடி பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.